கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்தையும் 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவது யோவான் 19வது அதிகாரம் 34 மற்றும் 35 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5:6. நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 அல்லது 3 வசனங்களிலே நாம் மெய்யான சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு இருந்ததான ஒரு போர்ச்சேவகன், அதை இன்னொரு இடத்துல கூட 100க்கு அதிபதி கூட நீங்கள் நானும் பார்க்கக்கூடும். இவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லி கல்வாரிக்கு முன்பாக நின்ற ஒரு 100க்கு அதிபதி அறிக்கை செய்கிறதாக மார்க்கு சுவிசேஷத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. லூக்கால ஒருவேளை சொல்லப்படாமல் இருந்தாலும் மார்க்கில் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படி என்று ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறத அதை கண்டு அவர் சொல்லுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். அவனுக்கு எப்படி இந்த அறிவு வந்தது? இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே அவன் சொல்கிற சாட்சி அது மெய்யாகவே இருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்வதற்கு காரணம் என்ன? அதுவும் அந்த சாட்சியை குறித்து அவ்வளோ மெச்சி பேசுவதற்கு இங்கே காரணம் என்னன்னு கவனிச்சா, இயேசு கிறிஸ்துவானவற்றிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அந்த செய்திக்கு தலைப்பு, இது 4வது செய்தி, 4வது செஷன். இந்த 4வது செய்திக்கு தலைப்பு இரத்தமும் தண்ணீரும் அப்படிங்கிறது அந்த தலைப்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியங்களை படித்து வருகிறோம். கிருபையும் சத்தியமும் என்கிற கோணத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து ஜீவ விருட்சம் என்கிற அந்த கோணத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை, குமாரனை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் ஞாபகம் தான் வெண்மையும் சிவப்பும் ஆனவர் அப்படிங்கிறதுல வெண்மையும் சிவப்பும் அப்படிங்கிற பகுதியில் குமாரனாகிய கிறிஸ்துவ குறித்து நாம் படிக்க ஆண்டு உதவி செய்தார். இப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் என்கிற இந்த அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நான் எல்லாமே வசனத்தின் ஆதாரத்தோடு தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கட்டுக்கதைகள் அல்ல, இது என்னுடைய சுய தோட்டத்தில் வெளிப்பட்டதான ஒரு விளக்கமும் அல்ல. இங்கே வேதம் நம்ம வாசிக்க கேட்ட இந்த 3 வசனங்கள்லையும் நம்ம ஒரு காரியத்தை விளங்கி கொள்கிறோம். இரத்தமும் தண்ணீரும் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதனால தான் 1 யோவான் 5:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் பை வாட்டர் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும், அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிறது கூட அறிந்து தான் அவர் ஜலத்தினால மாத்திரம் இல்லை, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அதோட போதும்தான். ஆனால் நிறைய பேர் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிடுவாங்க, அது தவறானது. அவர் ஜலத்தினால மாத்திரம் அல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் சொல்லி அழுத்தம் கொடுக்கிறத நாம் பார்க்கும்போது குமாரனுடைய சாயல் இரத்தத்தையும் தண்ணீரையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறத நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். அதனால தான் குமாரனுடைய சாயலை குறித்து தான் தொடர்ந்து நம்ம படித்து கொண்டே வருகிறோம். அதில் நீங்களும் நானும் அவரை பற்றும் அவருடைய சாயலை பற்றும் விசுவாசம், அவருடைய சாயலை பற்றும் அறிவில் ஒருமனப்பட்டவர்களாய் வளரும்போது தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்லாமல், அதற்காகத்தான் கர்த்தர் சபையில் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்களும் நானும் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் பாருங்க, யோவான் 19:34 வசனத்தில் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விலாவை குத்தும் போது அந்த விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதுவும் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று நீங்களும் நானும் வாசிக்கிறோம். விலாவை குறித்து நான் ஆரம்பத்தில் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் போது நான் பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது விலாவிலிருந்து தான் கர்த்தருடைய சபை வெளிப்பட்டது. எப்படி ஆதாமுடைய விலாவிலிருந்து மனுஷியாகிய ஏவாள்
கர்த்தருடைய சபைக்கு நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியாகிய ஏவாள் வெளிப்பட்டது எவ்வளவு உண்மையோ, அதே போலதான் கிறிஸ்துவாகிய மணவாளன்ட்டிருந்து அவருடைய விழாவிலிருந்து புறப்படுகிற அந்த இரத்தத்தின் மூலமா கர்த்தருடைய சபை சம்பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கூடும். அதனாலதான் தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு என்கிற வாக்கியத்தை என்கிற சொற்றொடரை நீங்களும் நானும் அப்போஸ்தலர் 20-28 வசனத்தில் தெளிவாக வாசிக்க கூடும். அப்ப சபை இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. அது ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா சபை குமாரனுடைய சாயலை முழுமையா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் மீட்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இப்போ குமாரன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 100க்கு அதிபதி எடுத்து அது போச்சவர்கிட்டே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சீசரில் கூட அந்த நேரத்தில் 12 பேர் அங்கே இருந்தாங்களாங்கிறது அங்கே சொல்லப்படலை. ஏன்னா ஒரு யோவான் வேணால் அங்கே மாத்திரம் இருந்திருக்கலாம், மற்ற சீசர்கள் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி தான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் போர்ச்சேவர்களுக்கு ஒரு அறிவு வந்துட்டு மெய்யாகவே அவன் சாட்சி கொடுக்குறான் பாருங்க. யோவான் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். எதை கண்டவன்? இரத்தத்தையும் தண்ணீரையும் கண்டவன் சாட்சி சொல்லுவான். அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிச்சம் என்ன, இந்த வசனத்தின் அடிப்படையில் கிடைக்கிற வெளிச்சம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனுஷி அல்லது எந்த ஒரு சபை உண்மையாகவே கிறிஸ்துவிடத்திலிருந்து இரத்தத்தையும் தண்ணீரையும் உள்ளடக்கிய அந்த அனுபவங்களை ரிசீவ் பண்ணுறாங்களோ, பார்க்குறாங்களோ, அவங்க தான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளும் ஒரு வெளிச்சமும் இங்கே உண்டு. அதுதான் இங்கே நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து எந்த சாயலை, 2 விசேஷித்த காரியங்களை அவங்க பார்க்கிறான். இரத்தமும் தண்ணீரும் வருகிறது. இதை கண்டவங்க தான் சாட்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவருடைய சாட்சி தான் மெய்யாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய வேதம் வலியுறுத்தி காண்பிக்கிறது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. அப்போ அந்த சாட்சி மெய்யாய் இருந்தது மட்டும் இல்லை, நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படி தான். அதனால தான் நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சாட்சி மெய்யா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அநேகரை விசுவாசத்திற்குள்ளும் நடத்துகிறது. அதான் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் நடத்துகிற மேன்மையான பகுதி. அப்போ நமக்கு எங்க என்ன காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரத்தமும் ஜலமும், இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். அதில் நான் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தாலும் நீங்கள் முடிவு வரைக்கும் நல்லா கவனிங்க. ஏன்னா இரத்தமும் ஜலமும் எவைகளுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எவைகளுக்கு ஒத்திருக்கிறதாய் கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது என்பதை கர்த்தருடைய சபையாகிய நாம் அனைவரும் சரிவர அறிந்திருக்க வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகிறார் அல்லது எடுத்து எம்புகிறார். அதனால தான் வாசிக்க கேட்ட அந்த 2 பகுதியிலும் கவனிச்சிங்களா? யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலும் சரி, யோவான் தன்னுடைய நிருபத்திலும் சரி, இயேசு அடையாளம் காட்டி கொடுக்கும் போது, இயேசுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் போது, ஜலத்தினால வந்தவர் மாத்திரம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ஒரு பாதி அளவு தான் உண்மையாக இருக்கும். அது ஒருவேளை அவர் இரத்தத்தினால மட்டும்தான் வந்தவர் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பாதி தான் உண்மையாக தெரியும். அந்த ரெண்டையும் நீங்கள் நினைச்சுன்னா ஒன்றாக இணைக்கணும். அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அதனால தான் நிறைய பேர் பாருங்க, இரத்தத்தினால் வந்தவர் என்கிற கோணத்தில் கிறிஸ்து இயேசுவானவரிடத்திலிருந்து, அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோமே, எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றிருப்பாங்க. அது சாயலில் ஒரு பகுதி மட்டும்தான். அதனால தான் நம்ம 2ல் ஏதோ ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு ஏதோ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மட்டுமே இருப்பாங்க. ரட்சிப்பு இலவசம்தான். அதான் பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பரிசுத்தவன் சொல்லுவார், salvation is free but the discipleship cost everything we have அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ரட்சிப்பு இலவசம், ஒரு சனப்பொழுதுல நடந்துரும். என்னைக்கு நான் பாவிங்கிறத உணர்றனோ, என்னைக்கு கிறிஸ்து எனக்காக இரத்த சிந்தி என்னை மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறோம், அன்னைக்கு ரட்சிக்கப்படுறேன். என் பாவங்கள் நிமித்தம் நான் பாவத்துக்காக மெய்யாய் மனஸ்தாவப்பட்டு என் பாவங்களை நான் அறிக்கை செய்யும்போது உண்மையாகவே ரட்சிப்பை நான் கண்டடைகிறேன். அதை பாஸ்டர் நானும் நேற்று தினத்தில் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரட்சிப்புக்கு 7 படி 8 படி என்னென்னமோலாம் அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். 7 படி 8 படிலாம் இல்லை.
பூரண ரட்சிப்பு ஒரு பகுதி இருக்கு. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. அது மறுக்க முடியாதுதான், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் கிறிஸ்தியேசுவனிடத்தில் அந்த பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு, மீட்கப்படுதல் என்கிற ரட்சிப்பை பெறுவதற்கு 7-8 படிகள்லாம் கிடையாது. அப்படி ரத்தத்தை பற்ற விசுவாசத்தின் மூலமா நீங்களும் நானும் மனம் திரும்புகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆக அந்த ரட்சிப்பை அது மாத்திரம், அந்த இரத்தத்தை குறித்து மட்டும் அந்த சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஜலத்தை குறித்த வெளிப்பாடு சபைக்கு இல்லை. அதனால தான் குமாரனை நம்ம எவ்விதமாக அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்ம தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் குமாரனுடைய சாயலை சரியாக அறிந்து கொள்ளணும். நம்ம அப்படின்னு சொல்கிறேன், கிருபையை மட்டும் சார்ந்துடாதீங்க, கிருபையும் சத்தியமே நமக்கு வேணும். அல்லது சத்தியத்தை மட்டும் பிடிச்சி ஓங்கி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் 2ஆக போயிடும். கணவன் சத்தியத்தை மட்டும் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அது தப்பு, இப்படி இரு, மாற்று. அப்போ கண்டிக்கும் போது சத்தியம் உடையவங்களா இருந்து அரவணைக்கிற பகுதி உண்டு, அனுசரித்து போகிற பகுதி உண்டு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற பகுதி உண்டு. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் என்று கொலோசியர் 3:13 சொல்லியிருக்குது. அந்த ஒரு கிருபையா இணங்குகிற ஒரு பகுதி வேண்டும். ஆக கிறிஸ்துவின் சாயல ஒரு பகுதியை மட்டும் நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு அநேகர் அதில் தவறுகிறோம், அநேக விஷயங்களை நம்ம தவறுகிறோம். அதனால தான் இங்கே தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு ஜலமும் இரத்தமும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க, அவர் ஜலத்தினால் வருகிற அனுபவத்தை குறித்தும் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் கூட அந்த இயேசுவானவர் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறத நீங்கள் கவனிக்க முடியும். அப்போ ரட்சிப்பு இன்னொன்று ஞான ஸ்நானம். வெளிப்படையாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ரட்சிப்பை காண்கிறது அப்படி இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால. ஜலத்தின் அனுபவத்தை பெறுவது ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நான சத்தியத்திலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறிக்கும். ரத்தன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ரத்தம் பாவ மன்னிப்பு, அந்த அடிப்படையான ரட்சிப்பை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஜலம் என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் இயேசுவானவர் 30 வருஷம் அவர் என்ன செய்கிறார், அமர்ந்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஊழியத்துக்கு வரும்போது அவரும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருந்தது என்று நீங்களும் நானும் பார்க்கிறோம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறி வந்த உடனேயே பரிசுத்தாவியான புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்ததாக நீங்கள் நானும் வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நமக்கு முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாயல் என்ன, இரத்தம். அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒன்றன் பின் ஒன்றாக நான் காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கல, இரத்தத்தையும் தண்ணீரையும் நான் உள்ளடக்கி உங்களோடு நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 2 விசேஷித்த அனுபவங்களை தேவன் வைத்திருந்தார். ஒன்று என்ன தெரியுமா, இரத்தத்தை பற்றுகிற ஒரு விசுவாசம், இன்னொன்று தண்ணீரை பற்றுகிற ஒரு விசுவாசம், ஜலத்தை கடந்து வருகிற ஒரு விசுவாசம். அது எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா என்கிற அனுசரிப்பு, பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். பஸ்கா பின்னால் தான் பண்டிகைன்னு வந்தது. ஆனால் பஸ்காவுக்கு ஒரு நியமனத்தை கற்று யாத்திராம 12வது அதிகாரத்தில் கொடுக்கிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். பஸ்கா எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்ம சுற்றி வளைக்காமல் காரியத்துக்குள்ளே கடந்து போகலாம். யாத்திராமோ 12வது அதிகாரத்தில் பஸ்காவை அனுசரிக்கக்கூடிய நியமத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்தில் பேசுகிறதாக நீங்களும் நானும் பார்க்கிறோம். பஸ்காவில் என்னெல்லாம் செய்யணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசி அந்த முறைமைகளை காண்பித்து கொடுத்து, அதை தொடர்ந்து 13வது அதிகாரத்தில் பஸ்காவுடைய வெளிப்பாடு குறித்து பேசுகிறார். முதற் பலன் அனைத்தையும் நான் எனக்கென்று மீட்டுக் கொள்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பஸ்காவுடைய நோக்கமே என்னன்னு கவனிச்சிங்கன்னா, எகிப்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவாங்க. இஸ்ரேலுடைய பிள்ளைகள் எல்லாம் தலையீற்றுகள் எல்லாம் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்படும். பஸ்கா அப்படின்னு சொன்னாலே மீட்டு கொள்ளப்படுதல், அதை மறந்து விடக்கூடாது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அது பிரித்தெடுக்கப்படுதல்ங்கிற அர்த்தமாகும். ஏன்னா எகிப்து தேசத்தில் எல்லா ஜனங்களும் இருக்காங்க, எல்லா தலையீற்றுகளும் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட 2 தலையீற்றுகளாக கர்த்தர் பிரிக்கிறார், வேறு பிரிக்கிறார். அங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது. எப்படி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அங்கே ஒரு என்ன செப்பரேஷன் கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம், எகிப்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழிக்கப்படுது.
இஸ்ரவேலுடைய தலையீற்று ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மீட்கப்படுகிறது. அதனால தான் யாத்திராம 13வது அதிகாரம் 12, 13, 14, 15 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் மோசேட்ட தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பஸ்காவின் நியமத்தை கொடுத்தவர் பஸ்காவுடைய வெளிப்பாடையும் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நான் மீட்டுக்கொள்கிறேன் சொல்லி வருது. அப்போ பஸ்கா எதை காண்பிக்கு? பாஸ் ஓவர், கடந்து செல்லுதல், எகிப்தை துண்டித்தல், எகிப்து வேற இஸ்ரவேல் வேற அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்தினா. அதனால தான் விசுவாசத்தினால தான் பஸ்காங்கிற நியமத்தை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஜலத்துக்குள்ளே நடத்துறதுக்கு முன்னால் முதல்ல எங்கே நடத்துகிறான்னு கவனிச்சு பாருங்க. அவர் இரத்தத்துக்குள்ளே தான் நடத்துகிறார். இரத்தத்தை பற்றுகிற ஒரு சாயல் அல்லது இரத்தத்தை பற்றுகிற ஒரு விசுவாசம். அதனால தான் பஸ்கா ரத்தம் பூசுதலாகிய ஆசரிப்பு, ரத்தம் பூசுதலாகிய நியமம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பஸ்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு இண்டிகேஷனை கொடுத்ததுன்னா, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் அது வரைக்கும் உலகத்தோடு கூட உலகத்தாராய் நான் ஜெபித்து வந்தேன், எகிப்தியரோடு நானும் ஒரு எகிப்தியனை போலவே அவனுடைய நட உடைங்கிற அந்த பாவனையோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஆனால் என்றைக்கு நான் பஸ்காவை அனுசரிக்கிறேனோ மறுநாள் என்ன செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய செப்பரேஷனை நான் காண்கிறேன். அதனால தான் பஸ்காவை அவங்க புசித்த மறுநாள் காலையிலேயே ஆண்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டி கொடுக்கிறா. எல்லாரும் அணியணியாக புறப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த பெரிய வெளிச்சத்தையும் தாண்டி பெரிய செப்பரேஷன் உண்டாகுது. எகிப்தியர் வேறு, இஸ்ரவேலர் வேறு. அப்போ பஸ்காவுடைய நோக்கம் உங்களுக்கு விளங்குதா? இரத்தத்தை பற்றுகிற இந்த சாயல் எதை காட்டி கொடுக்க தெரியுதா? உலகம் வேறு, சபை வேறு. அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் உலகத்தில் தான் இருந்தோம், உலகத்தோடு தான் இருந்தோம், உலகத்தார தான் ஜீவித்தோம். அப்போ இரத்தத்தை பற்றுகிற விசுவாசம் ஏதோ பாவ மன்னிப்பை தந்துட்டு அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த பாவ மன்னிப்புக்கு பின்னால் சொல்லப்படுகிற ஒரு ஆழத்தை கவனித்து பாருங்க. உலகத்துக்கு நான் நினைச்சேன் அந்நியனாய் மாறி விடுகிறேன். உலகம் வேறு, சபை வேறு அப்படிங்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் காட்டி கொடுக்கிறார். அதுக்கு தான் பஸ்காவை அனுசரிக்கும்படியாக வைத்தா. அதில் இரத்தத்தை பற்றி விசுவாசம் சொன்னதுனால ஏதோ நான் பாவ உணர்வு அடைஞ்சிட்டேன், ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி மட்டும் பார்த்துடாதீங்க. அதுக்கு இன்னொரு பகுதி இருக்கு. நீங்களும் நானும் இனி உலகத்தார் அல்ல, இனி நீங்களும் நானும் அடிமைத்தனத்திற்குள்ளான எகிப்தியர் அல்ல அப்படிங்கிறத நீங்களும் நானும் விளங்கி கொள்ளணும். இனி நமக்கு அடிமைத்தனம் இல்லை அப்படிங்கிறது தான் பஸ்கா நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அதனால தான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாசத்தின் மூலமா பஸ்கா என்கிற ஆசரிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி அதை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஜலத்துக்குள்ளே நடத்தினா, ஜலத்தை பற்றுகிற ஒரு விசுவாசம். அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 11வது அதிகாரம் 29ஆம் வசனம், அதாவது பஸ்காவுக்கு அடுத்து சொல்லப்படுகிற அந்த 29வது வசனத்தை கவனித்தா அதுவும் விசுவாசத்தினால தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள், எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று நீங்களும் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்தினால தான் எதையும் கடந்து போறாங்க, ஜலத்தையும் பற்றி கொள்றாங்க. அப்போ இரத்தத்தை பற்றுகிற காரியமும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான். இரத்தத்தை குறித்த சாயலும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எனக்கு கிடைக்கி. ஜலத்தை பற்றிய ஒரு சாயலும் விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை சொல்லப்படாட்டாலும் புதிய ஏற்பாடு சத்தியங்களில் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஜலத்தை அவங்க கடந்து செல்றாங்க. இந்த ஜலம் எதை காண்பிக்க அப்படின்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலையா, நீங்கள் என்ன ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறீங்கன்னு ஒருவேளை யோசிக்கலாம். ஞானஸ்தான சத்தியத்தில் நம்ம நிலை கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற மேன்மையான அனுபவமாகும். அதில் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசமும் இந்த ஜலத்தை பற்றுகிற ஒரு விசுவாசமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது என்பதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் வேதத்தில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் மோசையினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டாங்களாம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மேகத்தினாலும், அதாவது மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். சமுத்திரம் 2 குவியலாக நீக்கி மேலே மேகங்க நீக்கி இப்போ முழுமையாக அவங்கள கவர் பண்ணுது பாருங்க. அதான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது அந்த ஞானஸ்தானம். தெளிப்பு ஞானஸ்தானம், ஒளிப்பு ஞானஸ்தானம் அப்படி தான் நான் சொல்வது உண்டு. அதில் தெளிப்புங்கிறது அது ஒளிப்பு தான்.
அதனால் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வசனம்லாம் காமிச்சு நீங்கள் மழுப்புவீங்க அப்படின்னு சொன்னால் அது ஞானஸ்தானத்துக்கு அழகே கிடையாது. அதில் ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பா. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற தேவ ஜனமாகிய நாம் ஞானஸ்தான சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கிறோமா என்பதை தான் இந்த கிறிஸ்துவின் சாயலிருந்து நீங்களும் நானும் இன்றைக்கு படித்து கொண்டு வருகிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தேவன் அவங்களுக்கு சமுத்திரத்தின் அனுபவமாகிய ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தலை, இரத்தத்தை குறித்ததான பஸ்காவை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். அப்போ பஸ்காவை தொடர்ந்து ஏன் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நானும் நல்லா விளங்கி கொள்ளணும். அவர்கள் விட்டு வந்த அந்த அடிமைத்தனம் அவங்களை தொடர்ந்து வந்துச்சு, அது எல்லாத்தையும் மூழ்கடிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் தேவை. இதான் ரத்ன சுருக்கமாக சொன்னால் இப்படி தான் சொல்லணும். அவங்க விட்டு வந்த அந்த பாவங்கள், விட்டு வந்த அந்த அடிமைத்தன அந்த சேவகர்கள், அவங்க யாரை விட்டு வந்தாங்களோ, எதை துண்டித்து வந்தாங்களோ, எதிலிருந்து விடுதலாகி வந்தாங்களோ, அவைகள் மறுபடியும் அவங்கள தொடர்ந்து வருது. அதுவும் பிரதான ரதங்களை 600 பிரதான ரதங்களை பார்வோன் பூட்டி கொண்டு தான் என்ன செய்யறான், வருகிறான். பிரதான ரதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முன்னிலைமையில விட இப்போ கொஞ்சம் பிரதானமாக, ஏன்னா இப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிடணும்னு சொல்லி அவன் வரும்போது தான் கர்த்தருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகாந்திரமாக அடிமைத்தனத்தை முழுவதும் மூழ்கடிக்கிற ஒரு அனுபவத்துக்கு தான் இந்த ஜலத்தை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அதில் இரத்தத்தை பற்ற விசுவாசத்தோடு மாத்திரம் இல்லை, அதனால தான் இரத்தத்தோடு மாத்திரம் இல்லை, ஜலத்தை குறித்த ஒரு தெளிவும் கர்த்தருடைய சபைக்கு கட்டாயம் தேவை. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு வேறு பிரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி அதை தொடர்ந்து இந்த ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே தேவன் வழி நடத்தினார். இப்போ நம்ம இந்த சாயலில் இந்த 2 காரியங்களில் 3 விசேஷித்த பகுதியை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்தத்தை பற்றுகிற காரியம் கிறிஸ்துவானுடைய மரணத்தை குறித்தது, ஜலத்தை பற்றிய காரியம் அல்லது ஜலத்தை பற்றிய சாயல் கிறிஸ்துவானுடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றியது. இந்த 3 விசேஷித்த காரியத்தை தான் நீங்கள் கிறிஸ்துவானிடத்தில் பார்க்க முடியும். அதை தான் உங்களுக்கு எனக்கு தெளிவங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த இரத்தத்தை பற்றுவது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, மரணத்தை குறிக்கி. மரணம், அவர் இரத்த சிந்தி ஜீவனை கொடுக்கிறார், அது மரணத்தை குறிக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்துக்கும் வசன ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஞானஸ்நானம் அப்படின்னாலே மரிக்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரிக்கிறது கிடையாது ஞானஸ்நானம். மரித்தவங்களை அடக்கம் பண்ணி எழுப்பி விடுறது தான் ஞானஸ்நானம். அதனால தான் ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அந்த வசனத்தின் முடிவில் அவரோட கூட தேவனுடைய வல்லமையின் செயலின்படியே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நீங்கள் பிரித்து பார்க்கணும், தெளிவாக பகுத்து பார்க்கணும், பிரித்து பார்க்கணும், சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணங்கிறது ஞானஸ்தானத்துக்கு தகுதி தானே ஒழிய மரணங்கிறது ஞானஸ்தானம் கிடையவே கிடையாது. ஏன்னா மரித்தவங்களை தான் நினச்சிவாங்க, யார் அடக்கம் பண்ண முடியும்? மரித்தவங்களை தான் அடக்கம் பண்ண முடியும், உயிரோடு இருக்கிறவங்களை அடக்கம் பண்ண முடியாது. அதனால தான் மரிக்கணும், பாவத்துக்கு மரிச்சிட்டே அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அவனோ அவளோ ஞானஸ்தானத்துக்கு தகுந்தவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்தை தகுதியை பெறுகிறார்கள். அப்போது மரிக்கிற ஒரு அனுபவம் ஞானஸ்தானம் கிடையாது, அது ஞானஸ்தானத்துக்கான ஆயத்தம். அதனால தான் இரத்தத்தை பற்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தர் ஞானஸ்தான சத்தியத்தில் கர்த்தருடைய சபையை நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆனால் அநேகருக்கு எப்படி ஆகிட்டு தெரியுமா, இது ஒரு நேரம் போக்குறது, பொழுதுபோக்குறது, ஒரு விளையாட்டு போல் ஆயிடுச்சு. என்னென்னா, ஞானஸ்தானம் எடுக்கணும், கிறிஸ்தவங்களாக பிறந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கணும், அவங்க சொல்லலாம் கேட்கணும், ஆமாம் ஆமான்னு தலையாட்டணும், அப்புறம் முக்கிய எடுப்பாங்க, அது ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. காரியம் அது கிடையாது, கடைசி வரைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் என்ன செய்யறதில்ல, காண்பதில்லைங்கிற அந்த தரிசனத்தோடையே நீங்கள் போகணும், அந்த தரிசனத்தோடையே பயணிக்கணும். அப்போ இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை அப்படின்னு சொன்னால், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சத்தியத்தில், இந்த நிலைப்பாட்டில் நீ இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தா. அதனால் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டு அப்படிங்கிறதோடு கடந்து போகிறதல்ல, அந்த சத்தியத்தில் நிலைத்து இருந்து கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய அந்த அவசியத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆக நீங்களும் நானும் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு நீ வேதத்தை திருப்பும் போது அங்கேயும் கூட வரிசையாக அவர் காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3, 4 ஆகிய அந்த 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர் பிரதானமாக ஒப்புவிக்கிற காரியம் என்னவா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக என்ன செய்தாரா, மரித்து. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
அவர் மரித்து இரத்த சிந்துதலை குறிக்குது. ரெண்டாவது பார்க்குறோம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் என்ன செஞ்சாராம்? உயிர் தெழுந்து அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர் தெழுதல், அதாவது அவருடைய மரணம் அப்புறம் அவருடைய உயிர் தெழுதல்னு சொல்லி போயிடக்கூடாது. அதுவும் பிழையானது தான். அது காஸ்பலுடைய முழுமை கிடையாது. மரணம், அடக்கம், உயிர் தெழுதல், இந்த மூன்றையும் தான் பிரதிபலிக்கக்கூடியது கிறிஸ்துவின் சாயல். அதை தான் நான் கொஞ்சம் சுருக்கமாக இரத்தமும் ஜலமும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரத்தம் ஒரு பகுதியை காட்டி கொடுக்கு, மரணத்தை காட்டி கொடுக்கு. அதனால தான் ரத்தம் சிந்தப்படுது அப்படின்னாலே ஒரு ஜீவன் பலியாகுது அப்படிங்கிற அர்த்தமாகும். அதனால தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிருகம் துண்டிக்கப்படும். மிருகம் துண்டிக்கப்படும் போது அவருடைய ரத்தம் சிந்தப்படுது. அப்போ ரத்தம் சிந்தப்படுதுனாலே ஒரு ஜீவன் போகிறது, மரணம். அப்போ மரணத்தை பற்றுகிற ஒரு விசுவாசம், குமாரனுடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசம் உங்களை என்னையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறதா. அதனால தான் ரோமர் 5ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய மரணத்தினால என்ன நடக்குன்னு கவனிச்சிங்களா? ஒப்புரவாக்கப்படுறோம். அப்போ முன்னால் எங்கே ஒரு பெரிய பிளவு உண்டாயிருந்துச்சு. முன்னால் ஒரு பெரிய பிளவு, அதாவது அவர் வேற நாம் வேற அப்படிங்கிற ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. அதான் சத்துருக்கள் போட்டிருக்கு. அப்போ இரத்தத்தினால அவருடைய மரணத்தினால என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னா இப்போ கை கோர்த்தாச்சு, தேவனோடு கூட நண்பர்கள் ஆயாச்சு. அதனால தான் சத்துருக்களாக இருந்த நம்மளை அவருடைய மரணத்தினால ஒப்புரவாக்கிட்டார். இப்போ தூரமாக இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் சமீபத்து கொண்டு வர்றாருன்னா, அதனால தான் எபேசியருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும், எபேசி திருச்சபைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது எபேசி 2ஆவது அதிகாரம் நீங்கள் 14 நினைக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் சமீபமாக வந்துட்டேன். எகிப்தை விட்டு பஸ்காவின் மூலமாக நான் எகிப்தை விட்டு சமீபமாக வந்துட்டேன். பஸ்கா யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் 1 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசம், அந்த பஸ்கா எனக்கு ஒரு வேறு பிரிப்பை காட்டி கொடுக்கிறது. நான் வேறு பிரிந்திருக்கிறேனா, என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் சாயலில் தான் நம்முடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஏதோ ஒரு புதுமையாக ஒரு கட்டுக்கதைகளையோ ஒரு நூதனமான உபதேசத்தையோ கொண்டு வர்றது எந்த மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் பைபிளை நல்லா உற்று பாருங்க, இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் வந்தவரை நான் உற்று கவனிக்க வேண்டியது இருக்குது. அவர் இரத்தத்தினால மாத்திரம் இல்லை, அல்லது ஜலத்தினால மாத்திரம் இல்லை, இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் வந்தவர். அதனால தான் இயேசுவானவர் இது அழுத்தம் கொடுக்கும் முகாந்திரமாக தான் 2 விசேஷித்த காரியத்தை பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 3ஆவது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். யோவான் 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார். காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இது கிறிஸ்தவத்தினுடைய முதல் பகுதி, கிறிஸ்தவ ஜீவியத்தின் முதல் பகுதி, மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்படி இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிற பாவ மன்னிப்பாகி அந்த அனுபவத்தை குறுகி. ஆனால் 5ஆம் வசனத்தை வாசித்திருக்கீங்களா? யோவான் 3:5 சொல்றாரு, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டானே சொல்றார். முதல்ல காண மாட்டான்னு சொல்றாரு, 2வது பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ நல்லா கவனிங்க, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் அது ஒரு அனுபவம், அது செப்பரேட்டானது. நம்ம ஞானஸ்தானம் அப்புறம் ரட்சிப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு குழப்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு ரட்சிப்பை கொடுக்குறார். ரட்சிக்கப்படாதவங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதெல்லாம் அதெல்லாம் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்திருப்போம், சத்தியத்தை குறித்த அறிவு இருந்திருக்காது, குமாரனை பற்றுகிற ஒரு தெளிவு நமக்கு இல்லாதனால தான் பிரச்சனை. அதனால தான் அந்த போர்ச்சவனை நல்லா உற்று கவனிக்கிறான். எதை கண்டவன் சாட்சி கொடுக்குறான், எந்த சாட்சி மெய்யா இருக்குது, எந்த சாட்சி நம்மளை விசுவாசத்துக்குள்ள நடத்துதுன்னு பைபிள் சொல்லுது, வேதம் தெளிவாக சொல்லுது. முதல்ல அவன் ரத்தத்தை கண்டான், 2வது தண்ணீரை கண்டான். அதனால தான் உடனே தண்ணீரும் ரத்தமும் சொல்லி எழுதப்படலை, உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போ இயேசுவானவரும் யோவானில் பாருங்க நிக்கோதேமுட்ட பேசும்போது நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அழகாக அவர் விளக்கி சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா ரெண்டாவது சிவந்த சமுத்திரம், பஸ்கா சிவந்த சமுத்திரம். இந்த ரெண்டையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல்ல எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் சரியாக மனம் திரும்பி இருக்கணும், இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்க வேண்டும். அதுதான் முதல்ல ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் இங்கேயும் இங்கே காரியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ரெண்டாவது ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புதல் முதல்ல அந்த இரத்தத்தை பற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் புதிய ஏற்பாடு சத்தியத்தில் முதல் துவக்கத்திலே கவனிச்சிங்கன்னா பைபிள் சொல்லுது, அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன், நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே முதல் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா கோடரி தான் ஒரு பெரிய ஆயுதம். கோடரி எங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு காமிக்கிறார் அப்படின்னா அதான் மனம் திரும்புதலுக்கான செய்தி. இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கான், இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் நானும் வாசிக்கிறோம். இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலை காட்டி கொடுக்கிற ஒரு செய்தி. நிறைய நேரங்களில் நம்ம எதில் தான் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னா, ஃப்ரூட்டில் தான் கவனம் செலுத்துவோம். அதாவது நம்ம அந்த கனி எப்படி இப்போ இதாக இருக்குதா, நம்ம இப்படி கனி கொடுக்குறோமோ அப்படி கனி கொடுக்குறோமான்னு சொல்லி. ஆனால் மனம் திரும்புதலுடைய சத்தியம் எதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு வலியுறுத்தும் அப்படின்னு சொன்னால், ரூட்டை தான் முதல்ல வலியுறுத்தும். ஃப்ரூட் இல்லை, ரூட்டு வேறு தான் முதல்ல நமக்கு வலியுறுத்தும். அதனால தான் கோடரி மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கு. அடுத்துன்னு சொல்கிறாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 3:10வது வசனத்தில். அப்போ முதல்ல நீங்கள் ஃப்ரூட்டை கனிகளை குறித்து யோசிக்க வேண்டாம், கனிகளை குறித்து இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எதை தான் இப்போ சரிப்படுத்த வேண்டியது இருக்குன்னா வேறு தான் பார்க்க காமிக்கிறார். இப்போ வேறு தான் நான் பார்க்கணும். அதனால தான் நிறைய பேர் பாருங்கள் சும்மா வெளிப்பிரகாரமாக, அதனால தான் நான் நிறைய இந்த உல்ட்டா அல்ட்டா அப்படிங்கிற அந்த அறிக்கை ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். சிலலாம் டிவி முன்னால் இருந்துட்டு ஒரு பெரிய ஃபைலை வச்சுக்கிட்டோட வாசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என் கணவன் முன்னால் என்ன செய்ய மாட்டார்னா, உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கவே மாட்டார், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மனம் திரும்புதலே கிடையாது. முன்னால் பைபிளே வாசிக்க மாட்டார், இப்போ பைபிள் வாசிக்கிறார். இது மனம் திரும்புதலா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஆர்வ கோளாறில் வாசிப்பார். நாளைக்கு வேற ஒரு புஸ்தகம் கிடைச்சா இதை புஸ்தகத்தை தூக்கி போட்டு வேற ஒன்று வாசித்துருவார். நிறைய பேர் இப்படி தான். இதை மனம் திரும்ப நினச்சிடாதீங்க. யாரோ எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க ஃபைல் எடுத்து வாசித்தாலும் சரி, கட்டுக்கட்டான ஒரு நோட்டு புக்கை எடுத்து வாசித்தாலும் சரி தான். நீ நிறைய ஏமாத்து வேலை, இதெல்லாம் ஹம்பக்கு கவுண்டர் ஃபீட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மெய்யான மனம் திரும்ப இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சொல்கிறாங்க, முன்னால் சினிமா பார்ப்பாரு என் கணவன், இப்போ உங்கள் நிகழ்ச்சியை தான் பார்க்குறாரு. இது மனம் திரும்புதலா? இது மனம் திரும்பலே கிடையாது. வேருக்கு வரணும், இந்த கோடரி வேருக்கு வரணும். அதனால தான் 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாருங்கள். அந்த வேர் எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? 430 வருஷமாக இருந்த அந்த வேரை சாய்க்கிறார். பஸ்கா மூலமாக வெட்டி எடுத்து வெளியே கொண்டு வர்றார். அதனால தான் ஆசாப்புக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடை சங்கீதம் 80 நினைக்கிறேன், 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனமாக இருக்கும். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை நீர் அங்கேருந்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நட்டினின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன வாசு பாருங்க, நான் நினைக்கிறேன் சங்கீதம் 80. அப்போ நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து என்று நாம் அங்கே பார்க்கிறோம். திராட்சை கொடியை சும்மாலாம் கொண்டு வர முடியாது, அதுவே படர்ந்து இருக்கும். வெட்டி தான் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். பஸ்கா அது வேரோட வெளியே வரணும். இன்னும் உலகத்தோடே இருந்துட்டு நம்ம மனம் திரும்பிட்டோம் சொல்லாதீங்க, அது சரியானதே கிடையாது. பஸ்கானாலே அவங்களுக்கு வெளிப்படையாக ஒரு இண்டிகேஷன் இருந்துச்சு. என்னென்னா, எகிப்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எகிப்து வேற, இவங்க வேற. எகிப்தை துண்டித்து வெளியே வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு வேறு பிரிப்பு உண்டாகணும். அதனால தான் யோவான் எதை வச்சுக்கிட்டு நிற்கிறார் தெரியுமா? கோடரியை வச்சுக்கிட்டே நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். கோடரியை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கிடைத்த இந்த வெளிப்பாடை பார்த்தீங்களா? கோடரியை வச்சு வேறு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறார். ரூட்டை பாரு அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரூட்டை பார்க்காத, ரூட்டை பாருன்னு சொல்கிறார். நீங்கள் நிறைய நேரங்களில் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்போ குடிக்கிறது இல்லை, அப்புறம் இப்போ பெடிசெட் எடுக்கிறது இல்லை, இப்போ பெடிசெட்லாம் விட்டுட்டேன், ஏசப்பா எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குடிக்க பழக்கம் எல்லாம் விட்டுட்டேன். இப்போ இது ஒரு உண்மையான மனந்திரும்பலாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா புறஜாதிகளும் சொல்கிறாங்க, புறஜாதிகள் நினச்சாங்க தெரியுமா, அடிக்ஷன் கில்லர் அப்படின்னு சொல்லி ஒன்றை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நினச்சாங்க தெரியுமா, குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை ஆயிருந்தாங்க. இதை என்ன சொல்ல, ரெச்சிப்புன்னு சொல்லிடுவா? அடி ஆழத்துக்குள்ளே இன்னும் அருவறுப்புகள் கிடக்கு.
அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன், இதை கட் பண்ணிட்டேன். அப்புறம் நாள் ஒரு விபச்சாரம் செஞ்சாரா, இப்போ விபச்சாரம் செய்யலை. இப்போ எதுலேருந்து நான் எடுக்க வேண்டியது இருக்குது, தோண்ட வேண்டியது இருக்குன்னா வேர்லேருந்தே எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது நான் என்னுடைய காட்சி மனம் திரும்புதலை ஒரு பெரிய காட்சியாக காண்பித்து கொடுக்குற புதிய ஏற்பாட்டு சத்தியம் மத்திய 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் எந்த காட்சியை காட்டி கொடுக்குன்னா எனக்கு அப்படி பிக்சர் வரணும். ஆக்ஸ் இஸ் லேட் நியர், அல்லது ஆமாம் நியர் இந்த ரூட் ஆஃப் த ட்ரீ அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது வேர் பற்றி கிடக்கு. எகிப்தில் 430 வருஷம். எங்கேயாவது ஒரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? திராட்சை கொடியை பார்த்துருக்கீங்க? 430 வருஷம் இருந்த திராட்சை கொடியை பார்த்துருக்கீங்களா? 430 வருஷம் இருந்தால் எவ்வளோ பலத்து போய் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் வேரோடு பிடுங்கிறார். 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு விடை கொடுக்கிறார். வேரோடு சாய்க்கிறாருன்னா இனி எகிப்துடைய நிழல் கூட கிடையாது, அங்கே எகிப்துங்கிற வாசனையே கிடையாது. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதனால தான் இந்த கோடரி இங்கே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னப்பா இவ்வளோ பெரிய புதிய ஏற்பாடு துவக்கமே பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. யாரோ அப்படி ஒரு மாதிரி அருவாளை வச்சுட்டு இருக்காங்க, அந்த பயமுறுத்தல் சொல்லலை. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்து பயந்துருவாங்க. அங்கங்கே எப்படி அருவாளை பிடிச்சிக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரிலாம் பார்த்து பயந்துருந்தாங்க. புதிய ஏற்பாடு சத்தியத்தை கவனிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ வேறு அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கா, அதான் மனம் திரும்புதலுக்கான செய்தி. இன்னைக்கு என்னுடைய வேறு அருகே அந்த தப்பாக வளர்ந்துருக்கிற அந்த மரங்களை அருகே எகிப்துக்குள்ளே கிடக்கிற, அதில் அப்போ ஆண்டவர் எகிப்துலேருந்து கொடியை கொண்டு வரேன்னு சும்மா கொண்டு வந்துருவார் நினைக்கிங்களா? இது பரத்தி விடுறது இல்லை, எகிப்துலேருந்து அப்படியே வெளியே வர்றது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருடைய கொடி எகிப்தில் தான் இருக்குது, ஆனால் எகிப்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்போது மறுபடியும் நினச்சோம், இந்த கொடியுடைய அமைப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் எகிப்துக்குள்ளே தான் இருக்குது. உலகத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் எகிப்தை விட்டு வெளியில் நாங்கள் படர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஆசாபுன்னு நினைக்கிறது. ஆமாம், ஆசாபின் சங்கீதம் தான் போட்டிருக்கு. சங்கீதம் 80 அவர் எவ்வளோ வெளிப்பாடாக சொல்கிறார் பார்த்தீங்களா? 8ஆம் வசனத்தில், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். ஜாதிகளை துரத்தி விட்டுனா 7 ஜாதிகளை கர்த்தர் துரத்துகிறதா உபாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கானானியர், கிர்காசியர், பெரிசியர், ஏவியர், ஆமாம் ஏத்தியர், எபூசியர், இப்படி 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் துரத்தி தான் அவங்கள கொண்டு வந்து நாட்டுறார். அப்போ இங்கே திராட்சை செடி எதுக்கு அடையாளமாக இருக்குது? திராட்சை கொடி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கவனிச்சிங்களா? மன்னிக்கும், திராட்சை செடின்னு சொல்லிட்டேன். திராட்சை கொடி தான் கர்த்தருடைய சபை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லார் பார்த்தீங்களா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ அவரில் நிலைத்திருக்கும்படி தான் அந்த கொடி அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டார். அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்கள், வெட்டப்படுற ஒரு அனுபவம் இன்றைக்கி நம்ம கட்டாயம் தேவை. அதனால் நீங்களும் நானும் எதில் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்த சிலங்க பாருங்கள் பாரம்பரியத்தில் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் பாரம்பரியத்தை விட மாட்டாங்க. இது ஆதி அப்போஸ்தலர்களில் இருந்துச்சு. அதனால தான் பவுல் பர்னபா ஒரு கூட்டமாகவும் இன்னொன்று விருத்த சேதனம் உள்ள யூதர்கள், அவங்களும் விசுவாசிகள் தான், விசுவாசிகளை பொறுவையில் தான் இருந்தாங்க, உண்மையிலே விசுவாசிகள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. எல்லாத்தையும் காமிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகுது. எதை குறித்து? மனம் திரும்புதலை குறித்து தான், ரட்சிப்பை குறித்து தான் வாக்குவாதம் உண்டாகுது. ஒரு கூட்டம் சொல்லுது மோசனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டாதான் ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் சொல்கிறாங்க இல்லை, விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்லி. அப்போ இந்த மனம் திரும்புதலுக்கான காரியங்களையே அங்கே ஒரு அடி எப்படி வருது பார்த்தீங்களா? ஒரே சபைக்குள்ள 2 கூட்டம் இருந்துச்சு. என்ன பிரச்சனை நினைக்கிங்க? பவுல் பர்னபா சரியில்லையா, இல்லை அந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் சரியில்லையான்னு கேட்டால் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் தான் சரியில்லை. அவங்க விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவை அடைஞ்சிக்கிட்டாங்க உண்மை. ஆனால் எதை விட்டுட்டு வரல? பாரம்பரியத்தை விட்டுட்டு வரல. நியாயப்பிரமாணத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க? உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பிற்பாடு தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஏன்னா அது ஆதிகால சபை ஆரம்பம். இப்போ நமக்கு நிறைய தெரியும், ஆனால் ஆரம்பம் அப்படின்னால அவங்க அதுக்கப்புறம் தான் விளங்குது. விருத்த சேதனத்தையும் இங்கே விசுவாசத்தையும் போட்டு உள்ளே கொண்டு குழப்பக்கூடாது. நிருபங்கள் அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நிறைய வாக்கியங்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கும் உதவாது. அப்போ புது சிஷ்ய காரியம். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டிய காரியம் சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நிருபங்களில் ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்போ அதில் குறைபாடு இருந்துச்சா? ஆமாம் குறைபாடு இருந்துச்சு. அப்போஸ்தலர்களில் சபை எழுப்பப்படும் போது குறைபாடு இருந்துச்சா? ஆமாம். கிரேக்கர் விசாரிக்கப்படலை, அங்கே ஜாதி பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா கிரேக்கர் எப்ரேன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்போ பாஸ்டர் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க அந்த ஜாதி. அப்போ இதெல்லாம் நீங்கள் குழந்தைத்தனம், அதெல்லாம் புத்தியில் நீங்கள் குழந்தையாக இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சாதாரண தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை இப்போ சபையை விட்டு வெளியே கொண்டு போகணும். அதுக்கு என்ன செய்வான் தெரியுமா?
பாஸ்டர் வந்து அந்த ஜாதியாக இருக்கிறனால தான், சிலருக்கு தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் அவர் அந்த ஜாதி, அதனால தான் அந்த ஜாதிக்காரங்களை முன்னால் கொண்டு வர்றதும். நிறைய சபையில் இப்படிலாம் கணக்கு போடுவாங்க. இப்படி கணக்கு போட்டு மாம்சத்துக்குரியவங்களாகவே இருந்து பாலை குடிக்கக்கூடியவங்களாக இருந்து கடைசியில் வெளியே போயிடுவாங்க. சின்ன பிள்ளை அப்படியே வெளியே போயிடும், புத்தியில் அந்தகாரப்பட்டுருவோம். நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள சீராக நடக்கணும். நான் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். இந்த சபை மட்டும் இல்லை, எல்லா சபையும் தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலேயும் அப்படி இருந்துச்சு. இவங்க கிறிஸ்துவ பற்று விசுவாசத்தின் மூலமாக சபைக்குள்ளே வந்திருந்தும் அவங்க மோசனுடைய அந்த பிரமாணத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்தும் சிலர் இந்த நாடகம் சினிமா விட்டு வளர மாட்டேங்காங்க. ஏதோ இது நேரம் போக்கு மாதிரி பார்த்துக்கிட்டு, நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய ஒரு 18 வருஷத்துக்கு முன்பாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தேன். கிறிஸ்து இயேசுவை கண்டு கொண்டதுக்கு பிற்பாடு நான் ஒரு பெரிய உற்சாகம், பெரிய சந்தோஷம், ரெச்சிப்பின் சந்தோஷம் வந்துட்டு சினிமாக்கெலாம் விட கொடுத்துட்டேன். அதான் மேலே அப்படி கட் பண்ணிட்டேன். சினிமா, பசங்களோடு சேர்ந்து தேட்டருக்கு போகிறது, சண்டை போடுறது, இதெல்லாத்தையும் கட் பண்ணேன். டக் டக் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஃப்ரூட்டு, கெட்ட கனியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரூட் இருக்கு பாருங்க, ரூட்டில் தான் எனக்கு டேஞ்சர். நகைச்சுவை பார்க்கலாம், பேரே சொல்கிறேனே, இந்த செந்தில் கவுண்டமணி இந்த ஜோக்கெல்லாம் பார்க்கணும். வடிவேலு, செந்தில் கவுண்டமணி ஜோக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்க்குறது. ஆனால் எனக்கு நானே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வேரை தொடக்கூடாது, நீங்கள் வேரில் டச் பண்ணிங்க, ரூட்டை டச் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அதான் ரூட்டை டச் பண்ணக்கூடாது. எனக்கு பிந்தி தான் தெரிஞ்சும். அப்போ என்னென்னா எனக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இன்னும் அந்த அடியாளத்துக்குள்ளே கடந்து தான் இருந்தேன். அப்போ செல்ல பாவத்தை மட்டும் விளக்கிட்டு, ஆனால் நான் என்ன செஞ்சுட்டேன், ரசிக்கப்பட்டேன். அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இயேசுவானவர் குருடனை முதல்ல தொடும்போது மங்களாக பார்க்குறான். மனுஷரை எப்படி பார்க்குறான், மரங்களாக கண்டா செகண்ட் டச் தேவையாக இருக்குது. எனக்கு ரெண்டாவது ஒரு தொடுதல் வந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு, ரசிக்கப்பட்டு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு செகண்ட் டச் வரும்போது தான் இதெல்லாம் அசிங்கன்னு சொல்லி வேரோட வெளியே கொண்டு வர்றாரு. அதில் முதல் டச்சிங்கில் எனக்கு கொஞ்சம் மங்களாக தான் இருந்தது பார்வை. குமாரன் விடுதலையாக்கின மெய்யாவை விடுதலையாவில் உண்மை தான். நான் சேட்டை எடுத்து பூசும்போது முதல் தொடுதலில் அவன் மங்களை தான் பார்த்தான். ரெண்டாவது கை வைக்க பாருங்க, யாவரையும் தெளிவாக கண்டான். அதில் எனக்கு இன்னைக்கு செகண்ட் டச் எனக்கு தேவைப்படுது. உண்மை அதுதான். ஏன்னா நம்மளா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டோம். நானும் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், தப்பான பசங்களோட போவேன், இனிமே போக மாட்டேன், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்குள்ள உள்ளே வந்துட்டேன். ஆனால் இன்னும் ஒரு சிலது உள்ளே கடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் நான் வேற எடுக்காம விட்டுட்டேன். நான் எல்லாம் ஃப்ரூட்டில் தான் கவனமாக இருந்தேன், கெட்ட கனிகள் அகற்றில் கட் பண்ணுறதுலையே கவனமாக இருந்தேன். ஆனால் மரங்களின் வேறருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கு, இதான் மனந்திரும்புதலை செய்திங்கிறத நான் மறந்துட்டேன். நீங்கள் அப்படி நீங்கள் கண் சொருகி போயிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக சொல்கிறேன், சரியான மனந்திரும்புதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதனால தான் ஆதி சபைக்குள்ளே இப்படிப்பட்ட கோளாறுகள்லாம் கடந்துச்சு. அதனால தான் பாருங்கள், பேதுருவுக்கும் கொஞ்சம் சில நேரங்கள் அப்படி ஒரு மாதிரி வருது. விருத்த சேதனம் உள்ளவங்க பார்த்தா ஒரு மாதிரி, விருத்த சேதனம் இல்லாதவங்களை பார்த்தா வேறு மாதிரி டக்குன்னு நினச்சிருவார். பர்னபாவும் அந்த இதில் இழுப்பு கொண்டு போகிறார். அன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நிருப வாக்கியங்களை கவனிச்சிங்கன்னா அந்த குறைபாடுகள் எல்லாம் சரிப்படுத்துகிற, ஒழுங்குபடுத்துகிறா. அதனால தான் நமக்கு நிருப வாக்கியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆதி நாட்கள். அப்போ பர்னபாவும் பவுலும் கோபப்பட தான் செய்வாங்க. கடும் வாக்குவாதம் உண்டாகும், கடும் கோபம் உண்டானாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ நிருப வாக்கியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்த இப்போ சிலுவையை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஆரம்பத்தில் ஒரு கடும் கோபம் வருது, நீ போறியா நான் போயிருந்தேன், இப்படி வரும். அப்போ அதெல்லாம் நம்ம தெய்வீக சுவாத்துக்கு எடுக்க முடியுமா? அப்போ உடன் ஊழியக்காரங்க சண்டை போட்டு பிரிகிறதா நல்லது? இல்லை. அப்போ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் உண்மையான ஒரு நிலவரம். அப்போ அதனால் நீங்களும் நானும் சரியாக மனம் திரும்பணும். அதுதான் ஆண்டவர் பேசுகிறாரு. அதனால தான் யோவான் மூலமாக தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு கோடரி. அந்த கோடரியை வச்சுக்கிடணும். கோடரி எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும். அந்த வேரோட பிடுங்கிறதான் நிற்கிறார், ரெடியாக இருக்கிறாரு. வேற வெட்டு எடுக்கணும், இப்போ வெளியே வந்தே ஆகணும். ஆனால் அந்த காட்சி எனக்கு முன்னால் நான் கொண்டு வந்தே ஆகணும். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காண்பித்து கொடுத்து வேரோட வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நாட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நோவாவுடைய நாட்களை குறித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நோவாவுடைய காலத்தை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்துக்கு அப்படியே ஒத்துருக்கும். நீங்கள் நோவாவுடைய காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. அதில் ரொம்ப அழுத்தமாக இருக்குது பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை, 20 மற்றும் 21 தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 20வது வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். 20 வாசிக்க கேட்கிறேன். 1 பேதுரு 3:20.
பாருங்க, அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து அப்படின்னு போட்டிருக்கு. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்ன செய்யறதில்ல, ஒளிந்து போவதில்லைன்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே 2 விசேஷத்தை காரியத்தை பார்ப்பீங்க. ஒன்று ரத்தம், இன்னொன்று ஜலம். அதை பற்றி தான் பேசிட்டு வர்றேன். அப்போ இங்கே நல்லா கவனிக்கும் போது இந்த 8 பேர் யார் அப்படின்னா உண்மையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொல்லலாம். இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு 8 பேர், அவ்வளோதான். மற்ற ஒருவேளை சரித்திரத்தின் பின்னணியில் சொல்கிறாங்க, அன்றைக்கு உலகத்தில் 20 கோடி மக்கள் இருந்தாங்களாம் மொத்தமாக. இன்றைக்கி 600க்கு மேலே 700க்கு மேலே 800க்கு மேலே கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் மக்கள் தொகை 20 கோடி உலகத்தில் இருந்தாங்களாம். அதில் 8 பேர் தான் தேறினாங்க. 8 பேரை மாத்திரம்தான் இந்த ஜலம் அவங்கள காத்துது அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இவங்க ஜலத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் முதல்ல எதுக்குள்ளே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜலத்தின் அனுபவத்தை பெறதுக்கு முன்னால் இவங்க முதல்ல பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியிருந்தது. இதுதான் வேறு பிரிப்பு. நான் ரத்தமும் ஜலத்தையும் மட்டும் பேசிட்டு வர்றேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த 8 பேர் மாத்திரம் ஜலத்தில் என்ன போட்டிருக்கு, ஆமாம், பேழைக்குள் பிரவேசித்து. அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பிரவேசித்து என்டரிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வேறு பிரிப்பு. அது வரைக்கும் எங்கே இருக்காங்க, உலகத்தின் வாசனை, அந்த மண் வாசனை தான். உலகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த காட்சி தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். உலகத்தாரோடு தான் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தின் சத்தத்தை கேட்பாங்க, உலகத்தாரோடவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜலத்தை கர்த்தர் ஏற்படுத்துறதுக்கு முன்னால் முதல்ல எதை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா வேறு பிரிப்பை ஏற்படுத்துகிறார். அதுதான் ரத்தத்தை பற்ற ஒரு விசுவாசம். இது நான் வசனத்தை காமிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ரத்தனை எங்கேயா போட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வசனத்தை சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்கிடும். ஃபஸ்ட்டு குமாரனுடைய மரணத்தை பற்ற விசுவாசம். அதனால தான் மறுபடியும் அழுத்தம் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினால மாத்திரம் அல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அப்போ வாட்டர் அண்ட் பிளட், அல்லது நீங்கள் பிளட் அண்ட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அப்போ இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு பிரவேசித்தாங்க. எங்கே பிரவேசித்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க எங்கே பிரவேசித்தாங்க? வனாந்திரத்தில் பிரவேசித்தாங்க. அப்போ அதான் வேறு பிரிப்பு. அது வரைக்கும் எகிப்திலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எகிப்தே சதம் தஞ்சம் உட்கார்ந்த கூட்டம் எகிப்திலிருந்து எங்கே என்ட்ரு ஆகுது? கானானுக்குள்ள என்ட்ரு ஆகலை. எங்கே என்ட்ரு ஆகுறாங்க? வனாந்திரத்தில் என்ட்ரு ஆகுறாங்க. இதுதான் வேறு பிரிப்பு. அப்போ இவங்க உலகத்துக்குள்ளேயே இருந்தாங்க. தேவ சத்தத்தை கேட்டு, ரட்சிப்பின் வார்த்தையை கேட்டு, இப்போ இதை விட்டுட்டு, ஏன்னா பேழை வேற உலகம் வேற. அதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவு தேவை. பேழை வேற, உலகம் வேற தான். இல்லைன்னா பிற பேழையும் உலகத்தோடு கூட அழிக்கப்பட்டிருக்கும். அது வேற இது வேறங்கிறத கர்த்தர் காமிக்கிறாரு. அப்போ தேவனுடைய நடத்துதல் எகிப்தில் வனாந்தரம். அப்போ எகிப்தை துண்டிச்சு வனாந்தரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செப்பரேஷன். We must consider in a very careful manner the life of separation. வேறுபாட்டின் ஜீவியத்தை தான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது இருக்கு. அதுதான் மனம் திரும்புதல். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறா. அதனால தான் கலாத்தியர் 1:4 சொல்லியிருக்கு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது கலாத்தியர் 1:4. அப்போ பைபிளில் எங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பிரவேசித்து. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? உலகத்துக்கு விட கொடுக்குறாங்க. இப்போ நான் வெளியில் நிற்கிறேன், வெளியில் நிற்கிற வரைக்கும் நான் ரோட்டில் நிற்கிற மனுஷன் தான், உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான். கதவை திறந்து உள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சபைக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம். பிரவேசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதுதான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். பிரவேசித்து ரெண்டாவது ஜலத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. ஜலத்தினால் காக்கப்பட்டாங்க. இது ஏன் நம்ம ரத்தத்தையும் ஜலத்தையும் நம்ம ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது அப்போ அன்றைக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேழை அவங்களுக்கு காத்தது போல, பேழையினால் அவங்க ரட்சிக்கப்பட்டது போல, காக்கப்பட்டது போல, அதான் ஜலத்தினால காக்கப்பட்டாங்கன்னா பைபிளில் இருக்குது. ஜலத்தினால காக்கப்படுதலை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். அப்போ அதே போல் இந்த ஜலம் எதுக்கு அடையாளமாக இருக்கா? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ கிறிஸ்து மரிக்காமல் உயிர்த்தெழ முடியுமா? மரிக்காமல் அடக்கம் பண்ண தான் போடப்பட முடியுமா? அடக்கம் பண்ணப்படாமல் உயிர்த்தெழ தான் முடியுமா?
அப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுதல் டைரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா உடனே நம்மளும் டைரெக்டாக அங்கே வந்துடக்கூடாது. இயேசுவானவர் காட்டி கொடுத்த பின்பு உடனே உயிர்த்தெழுந்தாருங்கிறதெல்லாம் வரக்கூடாது. அது பிழை. அது நமக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். காட்டி கொடுக்கப்பட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுதுறது. இதுதான் வேத வாக்கியங்கள் படி நீங்களும் நானும் அறிகிற சத்தியம். இல்லை ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப்ல உள்ள இந்த செய்தி தலைப்பை பார்க்கும்போதே இந்த வருட கடைசிஞ்சோடனே நான் கடைசி கால செய்தியை பேசிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட எனக்கு வருது. கடைசி காலம் நீ எவ்வளோ ஒரு வஞ்சகமான தப்பறையான உபதேசங்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு தெரியுமா? ஏராளமாக பெருகிட்டு இருக்கு. கிறிஸ்துவ வேறு விதமாக காமிச்சு கொடுக்காங்க. அதான் வேறொரு இயேசுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவின்னு எழுதப்பட்டிருக்கு ஒரு வசனத்தில். அப்போ இங்கே பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. அப்போ ஞானஸ்தானம் ஜலத்தை குறிக்கி. அப்போ இங்கே ஜலத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னால், ஜலத்தின் அனுபவத்தினால காக்கப்பட்டதுக்கு முன்னால், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் முதல்ல இவங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா செப்பரேட் பண்ணப்பட வேண்டியது இருக்குது. ஒரு மரத்தை ஆண்டவர் ஒரு இடத்துலேருந்து வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்குது. காட்டொலிவ மரமாகி நீ, ரோமரில் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. காட்டொலிவ மரம் வெட்டப்பட்டு தான் இன்னொரு இடத்துல நம்ம ஒட்டப்பட்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்கு வேணும். அப்போ நம்முடைய பூர்வீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்டப்பட்டோம் அப்படிங்கிறத விளங்கிக்கங்க. சில வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிறோம், அங்கேருந்து கொண்டு வரப்பட்டுட்டோம். பிரித்தெடுக்கப்படுதல், வேறு பிரிக்கப்படுதல். சும்மா ரத்தம் சொன்னோன்னா இயேசுவின் ரத்தம் பாவத்தை சுத்திகரிச்சுட்டு அப்படி மட்டும் சும்மா மேலோட்டம் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அவருடைய ஆழத்தை கவனிங்க. வேறு பிரிக்கப்படுதல். அப்போ சத்தம் வருது, தேவனுடைய வார்த்தை வருது. அந்த சத்தத்தை கேட்குறோம். பைபிளில் போட்டிருக்கு. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நீங்கள் நான் ரட்சிக்கப்படுறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்த விசுவாசம் எப்படி வருது? தேவனுடைய வசனத்தினால வருது. நோவாவுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு எப்படி விசுவாசம் வந்து அவங்க பேழைக்குள்ள பிரவேசிக்கிற உணர்வை பெறாங்க? சத்தம் கேட்கு. இந்த சத்தத்தை அப்படி விசுவாசிக்காங்க. நீங்க பைபிளை வாசிக்கீங்களா? விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான். அவ விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி தான் வருது அப்படின்னா, கட்டுக்கதைகள் மூலமா விசுவாசம் வரவே வராது. அது விசுவாசமே கிடையாது. அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. அதனால தான் கேள்வி அப்படின்னா கொஸ்டினிங் இல்லை, ஹியரிங். ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட் ஆர் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மூலமாக கிடைக்கி. அந்த வார்த்தையை அறிகிற அறிவு, அந்த வார்த்தை எனக்குள்ள வருது. இந்த வார்த்தையை நான் கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் வருது. அதான் பைபிளில் காமிச்சிருக்கு. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னுடைய பாவத்துக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்தா. இந்த செய்தி எனக்குள்ள, இந்த வார்த்தை எனக்குள்ள வர வர என் பாவத்துக்காக நான் மனஸ்தாபப்பட ஆரம்பிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிற இந்த சத்தியம், இந்த தேவ வார்த்தை எனக்குள்ள தொனிக்கும் போது விசுவாசம் வருது. என்னை நேசிச்சிருக்கிறாரா? நான் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? அப்போ அந்த விசுவாசத்தின் மூலம் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுறோம். அதனால இங்கே போட்டிருக்கு பிரவேசித்து. அப்போ அவங்க முதல்ல அப்படி பயணிக்கல. ஜலத்தினால காக்கப்பட்டது ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. சிவந்த சமுத்திர ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. பிரிக்கப்பட்டு எங்கே வர்றாங்க? வனாந்தரத்துக்குள்ளே என்ட்ராறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெடியாக ஆயத்தமாக வச்சிருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? அவங்க தப்புறதுக்கு ஒரு வழியே கிடையாது. இன்றைக்கி நீங்களும் நானும் தப்புறதுக்கு ஒரு வழியே கிடையாது. முன்ன போனால் பார்வன் சேனைக்கு சைட்லாம் எங்கேயும் போக முடியாது. அதாவது ஜனங்களுக்கு ஒரு திட்டவட்டமாக ஒன்று தெரிஞ்சிடுச்சு. அந்த நிலைமையில தான் கர்த்தர் எதை ஏற்படுத்துகிறாரு? ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினா. அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் நினைச்சார் ஞானஸ்தான சத்தியத்தை நமக்கு தருகிறார். எதன் அடிப்படையில்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, வழியே இல்லை. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அடக்கமும் உயிர்த்தெழுதலும். அப்போ அவங்க அதில் சந்தோஷப்பட முடியாது. நாங்கள் எகிப்தை துண்டித்து வந்துட்டோம், மனம் திரும்பிட்டோம், எல்லாத்தையும் விழுங்குறதுக்கு வந்துட்டான். ஆனால் நானும் பாவத்தை விட்டு வெளியே வந்தால் பழைய பாவம் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஞானஸ்தானத்துக்குள்ளே போகும்போது தான் எல்லாத்தையும் மூழ்கி அடிக்கிறாரு. இன்னும் அவ்வளோதான், சாப்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துக்கு வரும்போது இந்த சிவந்த சமுத்திரம் 2 பிளக்கு அதை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், தப்புறதுக்கு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது.
இந்த ஞானஸ்தானத்தை தவிர்த்து, அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்ற விசுவாசத்தை தவிர்த்து, இந்த ஜலத்தினால் வந்தவரை விசுவாசிக்கிறத தவிர்த்து வேற வழியே கிடையாது. கிறிஸ்துவின் சாயலை காண்கிறீங்களா? அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அந்த சாட்சி எப்படி இருக்குதா? மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது அது மெய்யாகவே இருக்கு அப்படின்னு பைபிளில் இருக்கு. அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தாதான் நீங்கள் நானும் அவருக்கு சாட்சியாக மாற முடியும். அநேகர் விசுவாசிக்கும்படியா நீங்கள் நானும் சாட்சியாய் மாற முடியும். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். நீங்கள் நானும் கிறிஸ்துவான இடத்துலேருந்து இதை பார்க்குறோமா? ஜலமும் ரத்தமும், ரத்தமும் ஜலமும் பார்க்குறோமா? இதை நீங்கள் பார்க்க தான் இந்த சாயலில் நிரம்பி இருக்க தான் இந்த பூமியில் ஆண்டவருக்கென்று உத்தமமான ஜீவித்தை ஜீவிக்க முடியும். நீ நிறைய வாலிபர்கள் சொல்கிறாங்க, பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியல, போராட்டமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேங்கிற அந்த உணர்வோடு நம்ம ஜீவிக்கும் போது, அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்துட்டேன், பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான், புதிய சாயலுக்குள்ளே எழும்புகிறேன் அப்படிங்கிற உணவு இருந்துச்சுன்னா, அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, குமாரனை பற்றுகிற இப்படிப்பட்ட விசுவாசம் நிச்சயமாக அந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும், பாவ சந்தோஷங்களை ஜெயிக்க வைக்கும். ஏன்னா என் பழைய மனுஷன் கிடையாது. நோவாவும் குடும்பமும் எட்டியே பார்க்க முடியாது. ஏன்னா கதவை அடைச்சதே கர்த்தர். அவங்க எட்டி பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்களுக்கு தெரியறதெல்லாம் செத்த பிரேதங்கள் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எனக்கு அப்படி தான் தெரியணும். அதான் ஞானஸ்தான சத்தியத்தில் பயணிக்கிற அனுபவம். அவங்க ஞானஸ்தான சத்தியத்திலேயே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புது உலகம்தான் அவங்களுக்கு எல்லாம் கனவு, நினைவு எல்லாம் அதுதான். அப்போ அவங்க ஒருவேளை நம்ம பழைய உலகம் என்னாச்சுன்னு சொல்லி எட்டி தான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்களுக்கு தெரிகிறது எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் மாண்டு இருக்கு, மாம்சம் எல்லாம் மாண்டு இருக்கிறது, மாம்சம் எல்லாம் மடிந்து விட்டது, மாம்சம் மடிந்து விட்டது, உலகம் மறைந்து விட்டது. இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. பழைய உலகத்தை பார்த்தாங்கன்னா எதத்தையாவது பார்க்கணும், ஒன்றும் பார்க்க முடியாது, எல்லாம் செத்த பிரேதங்களாக தெரியும். இன்னைக்கு அதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல். அதனால தான் ஜலம், இந்த உயிர்த்தெழுதல் சாயல் எதை குறிக்குன்னா ஜலத்தை காண்பித்து கொடுக்குறா. அதனால தான் பேதுருக்கு வெளிப்பாடை பார்த்தீங்களா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. அப்போ ஜலத்தை பற்றி பேசுகிறார். அவங்க ஜலத்தில் காக்கப்பட்டாங்களே, அதே போல் இந்த ஜலமும் நம்முடைய மாம்ச அழுக்க நீக்குதல் கிடையாது. இது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து உள்ளான அனுபவம், நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் நம்ம வாழ பழகுறோமா? அதனால தான் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ ஞானஸ்தானத்துக்குள்ளே தான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள முடியும். அப்போ ஞானஸ்தானத்தை ஆயத்தப்படுறதுக்கு முன்னால் கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்துறான்னு உங்களுக்கு விளங்குதில்லை? வேறு பிரிப்பு. அதனால தான் பாருங்கள், நாகமானுக்கு ஜலத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் முதல்ல எதை காமிச்சிக்கிறார் அப்படின்னா, அவன் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்பிடிஞ்சு இணங்கணும், இந்த யோர்தான் நதியில் இறங்கணும், அப்புறம் தான் முங்கி எந்திக்கும் போது. இப்போ முதல்ல ஆண்டு என்ன பார்க்குற? கீழ்ப்படிதல். அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். எகிப்தை துண்டிக்காத இஸ்ரவேலருக்கு சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம் கிடையவே கிடையாது. அதில் நீங்கள் நானும் இந்த நாளில் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவரை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இரத்தத்தை பற்றுகிற விசுவாசனால உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் மூலமாக எகிப்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டாங்களே, நான் உலகம் என்கிற எகிப்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, ஜலத்தை பற்றுகிற விசுவாசம் இது ஞானஸ்தானத்துக்கு ஒத்து இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு தான் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் உண்மையாகவே இந்த கிறிஸ்துவின் சாயலை ஒவ்வொரு நாளும் நான் பெற்று அனுபவிக்கிறேன்னா, என் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான், புதிய மனுஷனுக்கு நான் எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சிந்தையோடு கூட நான் வாழ்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் காமிச்சு கொடுக்குறார். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கடந்து போகிறார்கள். நோவாவுக்கு ஆண்டவர் அதுதான் காமிச்சு கொடுக்குறார். இனி பழைய உலகம் மூடப்பட்டுட்டு நீ புது உலகத்துக்கு நேர கடந்து போகிறார். அதனால தான் ரோமர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் விசுவாசத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனது போல விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆனால் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து என்ன செஞ்சாங்க? அதனால் அவங்க பஸ்காவை அனுசரிக்காத வேறு பிரிக்கப்படாதவங்க சும்மா இந்த ஏட்டிக்கு பூட்டி சொல்வது போல சும்மா வீணாக அவங்க காரியத்தை செய்தாங்க. அந்தோ பரிதாபம் அவங்களை அழித்து விட்டது.
இன்றைக்கும் கூட நம்மை தொடர்ந்து வருகிற பாவங்களை ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த சாயலை குறித்து பேசுகிறார். இன்றைக்கும் நம்மளை பழைய பாவங்கள் தொடர்ந்து வந்து என்ன செய்ய தெரியுமா? அநேகரை பின்வாங்க செய்கிறது, பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்துகிறது. நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போலவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் போய் திரும்பவும் உழன்றது என்று சொல்லுகிற பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்ததுன்னு சொல்லி, அவர்களுக்கு நேரிட்டது என்று சொல்லி 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோமே. நீதிமொழிகள் 26:11 வாசிக்கும் போதும் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆவிக்குரியவர்களாகிய நாம் மறுபடியும் பழைய பாவத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் எகிப்து சேனை தொடர்ந்து வருது. ஜலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடோடு கூட பயணிப்போமா? இருக்கிடத்திலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த காலை கூடுகையில், இந்த காலை தியான கூடுகையில் உம்முடைய சாயலை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீ தொடர்ந்து உம்முடைய சாயலை காண்பித்து கொடுத்து கொண்டே வருகிறீர். நாங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த காலை வேளையிலையும் குமாரனை குறித்த ஒரு வெளிப்பாடு, குமாரனை குறித்த சாயல். அவர் இரத்தத்தினால், அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே, வேற யாரும் இல்லை. 1 யோவான் 5:6 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே. மற்ற வேற எதையும் நோக்க வேண்டாம், குமாரனுடைய சாயல் தான் நமக்கு முன்பாக இருக்கணும். இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இந்த வெளிப்பாடோடு கூட ஜீவிப்போமா? ஒன்று வேறு பிரிக்கப்படுதல், இன்னொன்று புதிய வாழ்க்கை. நோவாவுடைய குடும்பமும் பழைய வாழ்க்கையை அடக்கம் செய்துட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள போனாங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய விட்டு போன அந்த பாவங்கள், அந்த அடிமைத்தனம் தொடர்ந்து வருது, அதெல்லாம் அடக்கம் செய்துட்டு அழகாக அவங்க கடந்து போறாங்களே. நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம், நம்மள எத்தனை பேர் மாத்திரம்னு ஆண்டவர் சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லிடட்டும், இந்த சபை மாத்திரம், அல்லது இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிடட்டும். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணுமே, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு எல்லாரும் வரக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. ஆண்டவரே, நான் ஜலத்தினால காக்கப்படணும்னா நான் முதல்ல சிலராகி 8 பேர் மாத்திரம் அந்த பேழையில பிரவேசித்து ஆண்டவரே, வேறு பிரிக்கப்படணும். ஆண்டவரே, வேறு பிரிக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? எபேசியர் 5வது அதிகாரம் 26-27 நாம் பார்க்கிறோம். 25 சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதுரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள மாசற்ற சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாரா? அவர் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? எதுக்காக? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அடக்கம் பண்ணப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தார், உயிர் தெழுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அர்ப்பணிப்போமா? என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு குமாரனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு என்ன பேசியிருக்கீங்க. ஜலமும் இரத்தமும் தண்ணீரும். அந்த சேவகன் சாட்சி கொடுத்தது போல உங்களை என்னை கத்த சாட்சியாக நிலைநிறுத்த விரும்புகிற நீங்க காணணும். கிறிஸ்துவானவர்கிட்ட பாருங்க, இந்த விழாவிலிருந்து வர்றதை பாருங்க. மனவாட்டியாக சபை எந்த தோட்டத்தை பெறணுங்கிறத பாருங்க. அந்த விழாவிலிருந்து வெளிப்படுறதை கொஞ்சம் பாருங்க. உங்களை என்னையும் கர்த்தர் மெய்யான சாட்சி உள்ளவர்களா கர்த்தர் மாற்றுவார். ஒளிக்கரங்க ஜோமன் வாங்க, அப்படி நம்ம ஜெப நிலையில் இருப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே எங்களோடு கூட நீ தெளிவாக பேசினதுக்காக நன்றி. உடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அடக்கம் செய்யப்பட்டவர்களாக, ஆண்டவரே உம்மோடு கூட உயிர் தெழுந்தவர்களாக, பழைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே முற்றுமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழ கிருபை தாரும். இரத்தத்தினால் மட்டுமல்ல,
ஜனத்தினாலும் வந்தவர் என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த ரெண்டு விதமான காரியத்திலும் தெளிவுள்ளவர்களாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், கழுவப்பட்டோம் என்பது மட்டுமல்லாமல் ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே நாங்கள் ஞானஸ்நான அந்த அனுபவத்தில் ஆண்டவரே எப்பொழுதும் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக அதிலே வாழுகிறவர்களாக ஆண்டவரே இன்னும் தெளிவுக்குள்ளாக ஆண்டவரே பிரிக்கப்பட்ட நிலைமையிலே தொடர்ந்து ஓடத்தக்கதாய் கிருபை தாரும். நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே பிடுங்கப்பட்டவர்களாக உம்முடைய காரியத்திலே நாட்டப்பட்டவர்களாக அன்றை காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க. நீங்கள் பேசின காரியங்களுக்காக நன்றி. அதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவரே பேரளவிலே நாங்கள் விசுவாசிகளாக அல்லது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்களாக இல்லாமல் அன்று உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நல்ல வேலையை கொடுத்து காண்பிச்சுக்கிறோம். மாலையில் இருக்கிற கூட்டத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து வருகிறதுக்காக நன்றி. நாங்கள் அதிலே வேறொன்று எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கொண்ட நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மாலையிலே கூட்டம் உண்டு. திருடைய பிள்ளைகள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை இந்த காரியங்களை மறுபடியும் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே போங்க. அந்த செய்திகள் அப்படியே இருக்கும். மறுபடியும் நீ அமைதியாக உட்கார்ந்து மறுபடியுமாக அதை நீங்கள் கேளுங்கள். இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக